அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு கருத்து தான். என்னென்னு சொன்னால் இன்றைக்கி என்ன ஏஜ் 24. மற்றது இந்த பள்ளிலாக்கள் கதைக்கிற கதை அவங்களுக்கு உண்மையாக எது பொய் எது நல்லது எது கெட்டது ஒன்றும் தெரியும். நான் ஒரு நேர்சிங் தொழில் செய்கிறேன். ஆனால் இந்த தொழிலுக்கும் அவங்க கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி நான் வெள்ளை யூனிஃபார்ம் போட்டு என்னை பெட்ச் அடித்து போகிறேன். ஆனால் இன்றைக்கி அந்த தொழிலுக்கு செய்யாத அளவுக்கு பண்ணினாங்க. அது ஒரு ரீசன். மற்றது கல்யாணம் பண்ணது ஒரு மென்டல் ஒரு பாய் உண்டு. அது நான் தேடி பார்க்கல. கல்யாணம் பண்ணுங்கன்ற ஒரு முடிவில் கல்யாணம் பண்ணேன். ஆனால் அதுக்கு போகிறவங்க அந்த டிவோர்ஸ் பண்ணேன். ரைட். அதுக்கு போகிற இன்னொரு பிரச்சனை காணி விஷயம் என்னென்னு கேட்டிருந்தா எங்கட காணி எடுத்து பள்ளியிலாக்க எங்களுக்கான குழி உண்டு, டாய்லெட் குழி அது பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு தேவையில்லாத கதை கதைச்சி அப்படி அவமானப்படுத்தி என்னையை கேவலப்படுத்தி என் உமா கேவலப்படுத்தி அவ்வளோ கஷ்டப்படும். ஆனால் இந்த ஊருக்கு கட்டுறது என் உமாவும் நானும் உமாவும் மட்டும்தான். ஆனால் என் உமா ஒரு வழி வேலை செஞ்சு ஹலால் ரிஸ்கை சம்பாரித்து இன்றைக்கி என்னென்னா அவர் பொறியில் ஈடு சரியா. அவரும் நிறைய தப்புகள் பண்ணார். ஆனால் இப்போ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அல்லாட அமலை கொண்டு தெரியும் அவர் திருந்திக்கிறார். ஆனால் உமாவும் அதே மாதிரி தான். ஏன்னா உமா என்னை நம்பலை, நானும் மட்டும்தான் நம்பினேன். ஆனால் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் உமா என்னை நம்பி அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் 3 பேரும் குடும்பமும் சந்தோஷம் இருக்குது. அது போலீஸ் மூலியமாக அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு முறையில் அல்ஹம்துலில்லாஹ் அது செஞ்சு தந்தாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிருந்தால் இந்த பள்ளியில் ஒரு கதை கற்றுக்கிறாங்க. என் உமா ஊட்டிட்டு வழியை வேலை செஞ்சுதான் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்னையை படிக்க வச்சு நானும் படித்தேன். இன்றைக்கி ஆளாகிறேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் உண்மை வேசாடுறேன், ஒருத்தனோட போகிறேன், நான் ஒருத்தனோட போடுறேன், என் தொழிலுக்கு கேவலப்படுத்தி என்னை அவங்க நான் எல்லாம் கொடுப்பேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளும் கதைச்சேன்னு சொன்னால் நான் ஃபேஸ் பண்ணணும். எப்படி என்ன மாதிரி பேசணும், என்ன மாதிரி கதைக்கணும்னு ஃபேஸ் பண்ணேன். இன்றைக்கி சல்லியால் ஒன்றும் செய்யலை. சல்லி இன்றைக்கும் நாளை போகும். ஆனால் உசுரோடு இருக்கிறாங்க ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளும் ஏசினோ பேசினோ தலை குனிஞ்சு நிற்கப்படும். ஆனால் தைரியமாக பேசணும். இதே மாதிரி தான் என் லைஃப்பில் நிறைய கஷ்டம் கவலைகள் நிறைய பிரச்சனைகள் ஆனால் ஒவ்வொரு தடங்கள் நான் என்னை கோலை விட்டு கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி என்னை முயற்சி விட்டு கொடுக்கவே அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு தடையை தாண்டி முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளும் நீங்களும் 1000 பிரச்சனை வந்தாலும் முயற்சி செஞ்சுட்டே இருங்க. அந்த முயற்சி தான் வெற்றி. அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு விட்டாண்டாலும் அந்த தொழில் என்னவோ ஒரு தொழில் கற்றுக்கணும். இந்த மாதிரி பணம்னு சொல்லி 1000 கதைச்சோம், 1000 கதைப்பாங்க. ஆனால் சல்லி இன்றைக்கு வரல. உண்மையான இறக்கம் அதே மாதிரி குடும்பங்கள் தான் வரும். 1000 பேசுவாங்க. முயற்சி செய்ய உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு காணி விஷயமோ இல்லை டிவோர்ஸ் விஷயமோ எல்லா விஷயங்களும் நான் முயற்சி செஞ்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி அடைஞ்சிருக்கு. என்னை ஃபுல் ஸ்டோரி தான் இது உண்மையானது. ஏன்னா 1000 விதம் பேசுவாங்க. அடுத்த இந்த லைஃப்பை நான் சம்பாதிக்கிறேன் அடுத்து. ஆனால் என்னை முடித்தவனை நானும் பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தர் நம்பர் கொடுத்து அந்த நல்லா கொடுப்பேன். சரியா நீங்க வச்சுக்கிறது பிம்சாய் ஓப்பன் சரியா. பிம்ஸ் ஓப்பனில் வீடு கொண்டு பாருங்க. வீடு இல்லை, வீட்டில் தானே நீங்கள் வீடு கட்டுவீங்க. இப்போ நான் அங்கே பண்ணி வீடு துண்டால போகுது 8 பைசா வாரம் இல்லை கொண்டு போகிறேன் துண்டால போகுது. அது பொலிசியில் உசாரி இல்லை அது நீங்கள் சொல்லுங்க. சரி பிளான் பண்ணி பார்த்தா பிளான் பண்ணி அப்படிதான் போகுது. பொலிசியில் உசாரி வந்தாலும் அந்த வீட்டை துண்டு டைஞ்சோன்னு போகுது. அதுதான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களோட காணியை அளந்தா இங்கல உங்களோட சரியா இது வந்துச்சா இந்த கட்டு வந்துச்சுன்னா உடைச்சி தரணும். உங்களோட இதை மூலத்துண்டு உடைச்சணும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு
கட்டிலே சரி வராது அடுத்த வீட்டு கால்ல கட்டிட்டு நீங்க வீடு கட்டிக்க பவுண்டி அளந்து போட்டு கட்டினா பிரச்சனை அப்படி எங்க கட்டுற இவங்க நீங்க வீடு கட்டிக்க பவுண்டி அளந்து போட்டு கட்டினா அந்த பிரச்சனை வராது நாங்க அவங்க தந்தோடனே நாங்க அதை பார்த்து நாங்க கட்டினோம் இதுல இருந்து நாலடி நாங்க பள்ளிக்கு கொடுத்தா அந்த 4 அடியும் அவங்க எடுத்து போட்டாங்க பட்டை போட்டு இன்னைக்கு இந்த நான் பட்டை அந்த பார்க்க வரதுக்கு நான் சொல்றேன் எங்க வாருங்க நீங்க சொல்ற மாதிரி சரி இதுதான் சரின்னு சொல்றேன் இது சரி பிரச்சனை அங்க போறதுதான் பிரச்சனை இது சரி இது சரி சரி இந்த பில்டிங்ல சரியா கட்டிடுறீங்க அப்ப இது இருந்து அவங்க இதுல இது வளைச்சு இதுல இது அங்கே தான் போகுது இன்னைக்கு ஊத்த நாங்க இதுக்கு நேரே அந்த வளைச்சு தான் இதை எடுத்து இன்னைக்கு பேசி இனி நேரா